பிரிந்து வாழ்றாங்க. கொஞ்சம் ஆரம்பத்துல பிரச்சனை தான். ஆனா இப்ப 2 பேருக்கும் விருப்பம் சேர்ந்து வாழணும். ஆனா தடையாரு உம்மா தான். அந்த காஜி கோட்டு வாராங்க கணவனும் மனைவியும். காஜியார் கேட்கிறாரு இப்படி இல்ல, எங்களுக்கு வாழ விருப்பம் தான். கணவன் கேட்கிறாங்க எங்களுக்கு வாழ விருப்பம். ஆனா தடையாரு அங்கே உள்ள தாயும் தந்தையும், அங்கே உள்ள மாமா மாமியும் அவங்க தான் தடையா இருக்கிறாங்க. இல்ல இல்ல நாங்க பணி இயலாது, எங்களுக்கு என்ன குறைவு, எங்கள்கிட்ட என்ன குறைவு இருக்குது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கு எல்லாம் தலைவர். இந்த அளவுக்கு பணிஞ்சாங்கண்டா தபகாத் இப்னு ஸஅத் என்ற கிதாபுல ஒரு ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை நபி அவங்க ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வராங்க. வந்து கேட்டாங்க, பாத்திமா எங்க கணவன் அலி எங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் என்னுடைய மனசாகப்பட்டு வீட்டில இருந்து போயிட்டாரு. இப்ப நபி அவங்க தேடி போறாங்க. நபி அவங்க நேரா போனா பள்ளியில ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. அதுவும் மண்ணில தான் படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. நபி அவர்கள் போய் மஸ்ஜித் நபவியில ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மேனில தன்னுடைய காலால தட்டி கும் யா அபத்துராப், கும் யா அபத்துராப், அதாவது மண்ணுடைய தந்தை மண்ணில படுத்துக் கொண்டிருக்கிறாரு. ஹஜ்ரத் அலிய நபி அவங்க எழுப்பாட்டினாங்க. எழுப்பி வீட்டுக்கு கூட்டி கொண்டு வராங்க. வந்து நபி அவங்க நடுவுல உட்கார்றாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சைடுல, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹா மற்ற சைடுல. 2 பேர்களுடைய கையை பிடித்து நபி அவர்கள் தன்னுடைய வயிற்றுல வச்சு கொண்டு 2 பேரையும் சமாதானப்படுத்துறாங்க. 2 பேர்களுக்கும் ஆறுதல் கூறுறாங்க. கொஞ்ச நேரத்துல 2 பேரும் சமாதானமாகிட்டாங்க. நபி அவங்க வெளியில வராங்க. உள்ள போகும்போது கொஞ்சம் கவலையோட போனாங்க. வெளியில வந்த நேரத்துல சந்தோஷத்துடன் வராங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் உள்ள கவலையோட போனீங்க, வெளியில சந்தோஷமா வாரீங்க. நபி அவங்க சொன்னாங்க, இன்றைக்கு எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு விருப்பமான 2 பேர்களை இன்றைக்கு சமாதானம் செய்து வைக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அலியும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் இப்ப சமாதானமாக ஆகிட்டாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் யாரு? நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர், ரசூல்மார்களுக்கு எல்லாம் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அந்தத்தை பார்த்தாங்களா? நபியவர்கள் தன்னுடைய மதிப்பை பார்த்தாங்களா? தன்னுடைய ரெஸ்பெக்ட பார்த்தாங்களா? இல்ல, என்னுடைய மகள் வாழணும், அலியும் வாழணும். 2 பேரும் சின்ன புள்ள, சில வேளை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வாழ்ந்திருப்பாங்க. அவரை தேடி அவரை மஸ்ஜித் நபவிக்கு போய் அவரை கூட்டி கொண்டு வந்து வீட்டுல வச்சு 2 பேர்களுக்கும் அறிவுரையை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானம் செய்து வைக்கிறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நபி அவர்களே இந்த அளவுக்கு போனாங்கண்டா நாங்க நீங்க இம்மாத்திரம். அதனால சில வேளைகள்ல அவர்கள் ஆத்திரப்படுவாங்க, அவர்கள் அவசரப்படுவாங்க. சில வேளை மகள் வீட்டுக்கு வந்துருவாள், சில வேளை மகன் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா நாங்க தான் ஆறுதல் படுத்தணும். அவர்கள் வேகம் கொண்ட மாதிரி பெற்றோர்கள் வேகம் கொள்றல்ல, அவர்கள் அவசரப்படுற மாதிரி பெற்றோர்கள் அவசரப்படுறல்ல. நாங்க நிதானமாக பெற்றோர்கள், நிதானமாக மாமா மாமியும் செயல்பட்டா பிரிந்து வாழக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் சேர்ந்து வாழ்வாங்க. இந்த சைத்தான் வந்து அவனுக்கு ஆக கஷ்டமான ஒன்று தான் கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்வது. அதனால பல குறைகளை, பல யூகங்களை, பல சந்தேகங்களை காட்டி அவன் பிரிக்கவே பார்ப்பான். அதனால சைத்தானுடைய வலையில நாங்க விழக்கூடாது. எப்படியுமே நாங்க எதிர்பார்க்கிற 100க்கு 100 ஆண் தேம் இருக்காது, பெண்ணு தேம் இருக்காது. ஒன்றுல தவறு இருந்தா மற்றதுல நிறைவு இருக்கும். அதத்தான் நபி அவங்க சொன்னாங்க, லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினத்தன், ஒரு முஃமினான ஆண் இன்னொரு முஃமினான பெண்ணை குறை சொல்ல வேண்டாம். இன் கரிஹ மின்ஹா குலுகன், அவள்கிட்ட ஒரு குணத்தை அவர் வெறுக்கின்றாரு. ரதிய மின்ஹா குலுகன் ஆகர், இன்னும் ஒரு அழகான குணம் அவள்கிட்ட இருக்கும். அதத்தான் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப் وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيهن خيرا كثيرا. நீங்க பெண்மணியுடன் அழகான முறையில அந்த பெண்களுடன் நல்ல முறையில வாழுங்க. நீங்க உண்ட வெறுக்கிறீங்க, ஆனால் அந்த வெறுக்கக்கூடிய விடயத்தில் அல்லாஹ் எத்தனையோ கயிர்களை வச்சிருப்பான். அதனால 100க்கு 100 நாங்க எதிர்பார்த்தது எல்லாம் அந்த பெண்ணிட்ட இருக்கணும், அல்லது 100க்கு 100 நாங்க எதிர்பார்த்தது எல்லாம் அந்த ஆண்ட இருக்கணும் என்ற கஷ்டம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அனுசரித்து நடக்கணும். எதை சொல்ல வரோம் என்றா
இன்றைக்கு மாற்று மதத்தவர்கள் மாதிரி தான் எங்கள்ல சிலர்களும் அவங்களும் வெடித்தெடுப்புல ரைட் வாங்க கோர்ட்டுக்கு போகலாம், நாங்க அங்க கோர்ட்ல சந்திப்போம், அங்க நாங்க கோர்ட்ல சந்திப்போம் என்ற அமைப்புல மாற்று மதத்தவர்கள் இருப்பாங்க. ஆனா நாங்க அப்படி அல்ல. நாங்க இஸ்லாமியர்கள், நாங்க முஸ்லிம்கள். எங்களுக்கு ஒரு வழி இருக்குது, எங்களுக்கு ஒரு முறை இருக்குது. நபியவர்கள் வாழ்ந்து காட்டினாங்க, நபித்தோழர்கள் வாழ்ந்து காட்டினாங்க. சஹாபாக்களும் அடிக்கடி கவனிப்பாங்க. ஒரு ஆள் கொஞ்சம் வேகமா போனா அவரை பிரேக் பண்ணணும். ஹதரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை ஹதரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்தா ஹதரத் அபூ தர்தா இல்ல. அவருடைய மனைவிட்ட கேட்கிறாங்க, அபூ தர்தா உங்களுடைய எப்படி நடக்கிறாரு? இல்ல அவர் அவர்கிட்ட பாத்துக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி இவர் சமைச்சிட்ட உணவை ஹதரத் அபூ தர்தா வந்தவுடன் சொன்னாங்க, சல்மான் நீங்க சாப்பிடுங்க. அப்ப நீங்க என்ன சொன்னாங்க, நான் நோன்பு, அதனால் இன்றைக்கு நான் சாப்பிடல, நீங்க சாப்பிடுங்க. அதுவும் நஃபிலான நோன்பு தான். ஹதரத் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, புகாரியில இந்த ரிவாயத்து வருது, நீங்க சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன். சுன்னத்தான நோன்பு இப்ப நோன்பை விட வைக்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுறாங்க. இரவேல ஹதரத் அபூ தர்தா சொன்னாங்க, சல்மான் நீங்க படுங்க. ஹதரத் சல்மான் கேட்டாங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் கொஞ்சம் தொழ போறேன். இல்ல வாங்க நீங்களும் சேர்ந்து என்னோட படுங்கன்னு அவரை படுக்க வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து எழும்ப போறாங்க. சொன்னாங்க, சல்மான் மூத்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அபூ தர்தாட்ட சொன்னாங்க, இல்ல இன்னும் கொஞ்சம் நீங்க படுங்க. இரவனுடைய கடைசி பகுதி வந்த நேரத்துல ஹதரத் சல்மான் எழும்பி ஹதரத் அபூ தர்தாவை எழுப்பாட்டி சொன்னாங்க, அபூ தர்தா இப்ப எழும்புங்க, நீங்களும் தொழுங்க, நானும் தொழுறேன் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னலி பதனிக்கு அலைக்க ஹக்கா ஓலி அகலிக்க அலைக்க ஹக்கா. உங்களோட உடம்புக்கும் ஒரு ஹக்கு ஒன்று இருக்குது, உங்களோட கண்ணுக்கும் ஒரு ஹக்கு ஒன்று இருக்குது, உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய குடும்பத்திற்கும் ஒரு ஹக்கு ஒன்று இருக்குது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இத நபீரத்துல வந்து சொன்னவுடன் நபி அவங்க சொன்னாங்க, சதக சல்மான், சல்மான் உண்மையை சொல்லிட்டாரு. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஒரு ஆண் வேகமா போறாரு, அவரையும் தடுத்து நிறுத்தணும். ஒரு பெண் வேகமா போறாங்க, அவளையும் தடுத்து நிறுத்தணும் நிதானமாக. அதனால காலையில குடிக்காம புதுமண தம்பதிகள் அவர்கள் குடிக்காம 8 மணி வரைக்கும் படுக்கிறாங்க. சில உம்மமா பாவம், சின்ன புள்ள தானே, அவசரப்பட தேவையில்ல, அவங்க படுக்கட்டும், முழுக்கோட ஜனாபத்தோட படுக்கட்டும், அதற்கு அனுமதி இல்ல. அது யாராக இருந்தாலும் சரி. சில தாய்மார்கள் இறக்கத்தில் ரொம்ப கூடுதல் இறக்கம் காட்டி இப்பதான் திருமணம் முடிச்சாங்க, புதிய மாப்பிள்ள புதிய பெண், அதனால அவங்க எழுப்பவான படுக்கட்டும், அது முடியாது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, கொஞ்சம் வேகமா போறாங்க, அதையும் நிறுத்தணும். அமல் இபாதத் இல்லாம தொழுகையை கலாவாக்குறாங்க, அதையும் காணணும், அதையும் சொல்லிக் கொடுக்கணும், அதற்கும் வழிகாட்டணும். நீங்க இப்படி முழுக்கோட படிச்சீங்கண்டா ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டாங்க. அதனால நீங்க நேரத்தோடு எழும்புங்க, கல்லாவாக முந்தி தொழுதுருங்க, நீங்க முன்மாதிரியாக இருக்கணும். இப்படி இருந்தா தான் உங்களோட குழந்தைகள் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஃபேமிலி லைஃப் இருக்குது, குடும்ப வாழ்க்கை இருக்குது, அதற்கும் இஸ்லாத்துல மிகப்பெரிய ஒரு பாரிய வழிகாட்டுதல் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் இப்படித்தான் வாழணும் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, அவர்கள் வாழ்ந்து காட்டிய மாதிரி அந்த அடிப்படையில் நாங்க வாழ்ந்தோம் என்றா எங்களோட குடும்ப வாழ்க்கையும் இன்ஷா அல்லாஹ் இன்பமா சந்தோஷமா மகிழ்ச்சிகரமா அமையும். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மனைமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, ரமதானுடைய மாதத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த மாதத்தை அடைந்து நீ விரும்பக்கூடிய முறையிலே அதனுடைய பகல் காலங்களையும் இரவு காலங்களையும் கழிக்க தௌஃபீக் செய்வாயாக. சென்ற வருடம் நம்முடன் யார் யாரெல்லாம் இருந்து இன்று மன்னரைகளில் வாழ்கின்றார்களோ யா அல்லாஹ் அவருடைய கபர்களை ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக, அவருடைய கபர்களை சுருக்கத்தின் பூங்கவனமாக ஆக்கி வைப்பாயாக. நம் அனைவருடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுருக்கத்தினுடைய செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன்.